ஹலோ டேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது அகைன் நம்ம சந்தீப் அவருக்கு தான். அவர் அந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்த இன்னொரு கேள்வி வந்து இது மாதிரி வண்டியோட ஸ்டாண்டு வந்து ஸ்பீட் பிரேக்கில் போகிறப்ப மோங்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அவர் சொல்கிற மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்பில் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க, ஆனால் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸாகவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்கன்றது வந்து யாராக இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு வண்டியை வாங்கி அவங்க கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது ஓரளவு ஒத்துக்கலாம். ஏன் ஓரளவு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எல்லாருமே ப்ரொஃபஷனல் கிடையாது, எல்லாருமே 100% கரெக்டாக தெரிஞ்சுட்டு ஓட்டுறவங்களும் கிடையாது. சரிங்களா? வண்டி ஓட்ட தெரியாமல் கிளச்சு பிளேட் அடி வாங்குறதோ, இல்லை மற்ற இடத்துல அடி வாங்குறதோ, இல்லை வீல் அடி வாங்குறதோ, ஸ்டாண்ட் அடி வாங்குறதோ, என்னவோ இருக்கட்டும், இது எல்லாமே வண்டியோட குறைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. அந்த வண்டியை ஓட்டுற நம்மளோட குறையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறது வந்து இந்த வண்டியோட ஸ்டாண்டு வந்து ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறப்ப அடி வாங்குது அப்படின்றது. ஸோ இது இப்போ இந்த வண்டி தான் அடி வாங்குதான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது. எக்கச்சக்கமாக நிறைய வண்டி அடி வாங்கும். அந்த அடி வாங்குறதுக்கு காரணம் வந்து ஒரு 10% இருக்கலாம். பட் ஆனால் 90% வண்டியை ஓட்டுற நம்மளோட காரணமாக தான் இருக்கும். அந்த 10% ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வண்டியோட டிரைவிங் அந்த ஹைட் கிளியரன்ஸு, ரெண்டாவது ஷாக் அப்சர் யூஸ் பண்ணுற பார்த்தாங்களா வண்டியில், அந்த இதுக்கு தான் காரணமாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இப்போ இந்த வண்டியில் இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிக்கிறது நமக்கு நல்லது. வண்டி ஸ்டாண்ட் அடி வாங்காமலும் இருக்கும். எனக்கு அடி வாங்குச்சான்னு கேட்டிங்கனாக்கா அடி வாங்குச்சு. ஃபர்ஸ்ட் நான் வாங்கினப்பே தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த இடத்துல இந்த வண்டியில் ஸ்பீட் பிரேக்கரில் இப்படி போனோம்னாக்கா கண்டிப்பாக அடி வாங்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு மாற்றி ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாண்ட் அடி வாங்குறதே கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வண்டியில் வந்து நமக்கு மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற வண்டியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்டரில் 2 சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறப்ப இது அடி வாங்காதுன்னு இல்லை, சீட்டு நல்லா அமுங்காது. அதனால் அதாவது சீட்டை விட இந்த புஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா அடி அதாவது கீழே சஸ்பென்ஸ் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வண்டியோட பொசிஷன் கீழே லோவர் ஆகாது. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த வண்டியில் அடி வாங்காமல் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த மோனோ சஸ்பென்ஷன் சென்டரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னாக்கா நம்மளோட ரைடை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மோனோ சஸ்பென்ஷன் கொடுக்குறது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறப்ப இந்த மோனோ சஸ்பென்ஷன் என்ன ஆகுனாக்கா நல்லா புஷ் ஆகும். ஸோ புஷ் ஆகிறப்ப என்ன ஆகுனாக்கா இந்த வண்டியோட லோடு ப்ளஸ்ஸு ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சிங்கிளாக போனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே நீங்கள் ஒரு டபுள்ஸோ இல்லை ட்ரிபிள்ஸோ போகிறப்ப வண்டியோட லோடு அதிகமாகவும், அது எல்லா லோடுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மோனோ சஸ்பென்ஷன் தான் போய் இறங்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறப்ப இந்த வண்டி வந்து நல்ல ஹைட்டை குறைக்கும், அதாவது அந்த வெயிட்டை இழுக்கும். அப்படி இழுக்கிறப்ப அந்த ஸ்டாண்ட் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறுறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது வந்து அமுங்கும். ஸோ இப்படி அமுங்குறப்ப அந்த பக்கம் வந்து பார்த்தேன், நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் நல்லா போயிட்டுருக்கப்ப நீங்கள் போகிறப்ப ஒரு கட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்பீட் பிரேக் தானே, அது ஏறுறப்ப என்ன ஆகுனாக்கா இந்த சஸ்பென்ஷன் முன்னாடி நல்லா இப்படி அமுங்கும். புரியுதுங்களா? இப்படி அமுங்கும். ஸோ இப்படி அமுங்குறப்ப என்ன ஆகுனாக்கா இந்த வண்டியோட வெயிட்டுமே குறையும், அதாவது ஹைட்டுமே குறையும். நீங்கள் நல்ல ஸ்பீடாக போகிறப்ப என்ன ஆகுனாக்கா இன்னுமே நல்ல இப்படி புஷ் ஆகும். ஸோ நல்லா புஷ் ஆகிறப்ப என்னக்கா வண்டியோட ஸ்டாண்டே எக்கச்சக்கம் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறப்ப கண்டிப்பாக அது அடி வாங்கும். ரெண்டாவது, நீங்கள் பின்னாடி வெயிட் இருக்கிறனாலுமே கீழே இறங்கி இந்த பாட்டு ஸ்டாண்டு நல்லாவே அடி வாங்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கனாக்கா, ஸ்பீட் பிரேக்கில் பக்கத்தில் போய் பிரேக் அடிக்காமல் ஸ்பீட் பிரேக் கொஞ்சம் முன்னாடியே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் பிரேக் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவாக ஏறி இறங்குங்க, செகண்ட் கியரில் போதும். அப்படி ஏறி இறங்கினாலே வண்டியோட அந்த ஷாக் அப்சர் அமுங்கிறது கம்மியாகும். ஸோ கம்மியாக வரப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டு வந்து போகாது. அதே மாதிரி செகண்ட் வீலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோக்கு இறங்காது. எப்போ இறங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்போ இந்த வண்டியில் எந்த ஒரு வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் பிரேக்கில் நல்லா ஏறி இறங்குறப்போ இப்படி ஒரு குதிக்கும்.
சரிங்களா? இப்படி ஏறி ஒரு குதிக்கிறப்ப நல்லா வண்டி அமுங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அமுங்கிறது தான் காரணம், ஸ்டாண்ட் அடிபட. மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. நம்ம ஸ்லோவாக போனோம்னாக்கா ஸ்டாண்ட் அடி வாங்காது. அதுவே ஸ்பீடாக போனோம்னாக்கா கண்டிப்பாக ஸ்டாண்ட் அடி வாங்கும். சரிங்களா? இது வந்து வண்டியோட தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். வண்டியோட கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலி இவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த வண்டியோட கண்டிஷன் வந்து இப்படி தான்னாக்கா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்ட பழகிக்கணும். சரிங்களா? இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டாண்டு அடி வாங்காது, நம்ம தான் அடி வாங்க வைக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய்.